அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 டேய் சண்டே எல்லாருமே ஃப்ரீ தானடா? என்னம்மா ஏதாவது ஃபேமிலி டூர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா சண்டே? டேய் டூர்லாம் ஒண்ணும் இல்லடா, சண்டே நம்ம விராத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். சண்டே தானம்மா, அதுக்கு தான் இன்னும் நாள் நிறைய இருக்கே. டேய் சண்டேக்கு இன்னும் நாள் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் அன்னைக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்லியிருந்தா உனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, இவனுக்கு பிசினஸ்ல மீட்டிங் இருக்குன்னு ஆளுக்கு ஒரு வேலை சொல்லிட்டு போயிடுவீங்க. அதான் முன்னாடியே சொல்லலாமேன்னு சொல்றேன். அம்மா இட்லி எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாக்கா, நீங்க கிச்சன்ல வேலை இருந்தா போய் பாருங்க, நாங்க எதுனாலும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. கனியக்கா கொஞ்சம் நில்லுங்க. என்ன பாப்பா, உங்களை எப்பவுமே நான் குஸ்பி இட்லி தானக்கா சுட சொல்லுவேன், நீங்க என்ன ஸ்லிம் இட்லி சுட்டு வச்சிருக்கீங்க? என்னடா அமிர்தா குட்டி, இட்லிக்கெல்லாம் புது புது நேமா வச்சிட்டு இருக்க. ஸ்லிம் இட்லி, அப்புறம் புஷ்பு இட்லிலாம் எல்லாம் புசு புசுன்னு இருந்தா குஸ்பி இட்லி, இப்படி சப்பி போய் கிடந்தா சிம்ரானி இட்லி. நானும் இந்த கட்ட புசு புசுன்னு சுடுங்கன்னு தான் சொல்றேன், அவங்க எப்பவுமே சப்பி போன இட்லியா சுடுறாங்க. பாப்பா நானும் புசு புசுன்னு தான் சுடுறேன், அது அப்படி ஆயிடுது பாப்பா. எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க, இப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்கக்கா. ஏய் அமிர்தா, வாயை முட்டு சாப்பிடு. எப்படி சாப்பிட்டாலும் இட்லி வாய்த்துக்குள்ள தானே போதே. அக்கா நீங்க போங்கக்கா. சரிம்மா. இந்த பாரு அமிர்தா, நானும் உன்கிட்ட நிறைய வாட்ட வான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்கன்ட்டு, அவங்க நமக்காக காலையில இருந்து நைட்டு வரை சமைச்சு போடுறாங்க. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் அவங்கள வம்பு எடுத்துக்கிட்டே இருக்க. இரு, உங்க டாடி வந்தனே, டாடி கிட்ட உன்னை பத்தி சொல்றேன், அப்பதான் நீ அடங்குவ. அவளை விடுங்கம்மா, அவ என்ன இப்பமா இப்படி, எப்பவுமே அப்படிதான், யாரையாவது மட்டும் தட்டி பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமா, விராத்தனனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு எப்படி, அவங்க என்ன பண்றாங்க, எந்த ஊரு? அந்த பொண்ணு சென்னை தான்டா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். ஐடில ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் மந்த்லி 2 lakhs சேலரி வாங்குறாடா. அம்மா இப்போ எனக்கு மேரேஜ் வேண்டாமா, ஒரு 1 year போகட்டுமே. டேய் உடனே வாடா கல்யாணம், ஃபர்ஸ்ட் பொண்ணு போய் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். அம்மா பொண்ணு என்ன மாதிரி அழகா இருப்பாளா? என்னது ஒன்ன மாதிரியா? அண்ணா இவ்வளவு மாதிரி பொண்ணு இருந்தா நீனே வேண்டான்னு சொல்லிருந்தா. டேய் விக்கி, எனக்கு என்னடா குறை? உனக்கு என்ன குறையா? ஏண்டி நீயே ஒரு குறை தாண்டி, நல்ல தின்னு தின்னு குண்டு பூசணிக்க மாதிரி இருக்க. அதுவும் ஹேர்ஸ்டைல் பண்றேன்னு அரை மண்டியா வெட்டி வச்சுட்ட. எல்லாத்துக்கும் மேல ஒரு பூத கண்ணாடி ஒண்ணு போட்டு இருக்கே, அதை கலட்டுறதே கிடையாது. உன்னெல்லாம் எவன் பொண்ணு பார்க்க வர போறானோ, பொண்ணு பார்க்க வந்தவன் உன்னை பார்த்ததும் பேய பார்த்த மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓட போறான். டேய் என்ன என்னடா நினைச்சா, என்ன தேடி மன்மதனே மாப்பிளையே வருவான். டேய் ஆல்வின், எல்லா கடையுமே 10 மணிக்கு தானே திறக்கிறாங்க, நீ மட்டும் ஏன்டா 7 மணிக்கே திறந்து வச்சு வேலையை பார்த்துட்டு இருக்க? இந்த பாருடா, எல்லாரும் ஏன் லேட்டா திறக்கிறாங்களா எனக்கு தெரியாது, ஆனா நான் சீக்கிரமா திறக்கிறேன், ஏன்னா எனக்கு பணம் தேவைப்படுதுடா. இந்த பாருல சதீஷ், காலையில வேற எந்த கடையும் திறந்திருக்காது, என் கடை தான் திறந்திருக்கோம். ஒரு சில ஆளுக்கு அங்கங்க பார்த்துட்டு என் கடைக்கு வராங்க, எனக்கு அதுல கொஞ்சம் வருமானம் கிடைக்குதுலாடா. டேய் வருமானம் கிடைக்கும்டா ஆல்வின், ஆனா உடம்பும் வீணா போயிடும், பாத்துக்கோ அதையும். இந்த பாருல என் உடம்பு என்ன நீ போயிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என் தங்கச்சிகள் 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா, அதுதான் எனக்கு முக்கியம்.
ஆமா, ஊர் உலகத்திலே இல்லாத அதிசயமான தங்கச்சியை தான் நீ வளர்த்துட்டு இருக்க. எங்களெல்லாம் பாருடா, நாங்களாம் நல்ல இடத்துக்கு போறோம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். நீ என்ன அப்படியா இருக்க? வாலிப பையனா இருந்துட்டு எப்பவும் மெக்கானிக் ஷெட்டியே கட்டி அளந்துட்டு இருக்க. போடா. ஆமால, என் தங்கச்சி ரெண்டும் எனக்கு பொக்கிஷம் தான். எங்க அம்மா எனக்கு 2 பொக்கிஷத்தை தந்துட்டு போயிருக்காங்க. அதை நான் என் கண்ணு மாதிரி பாதுகாக்காண்டமா. போல. இந்த பாருடா, உன் ஃபர்ஸ்ட் தங்கச்சிய பத்தி சொல்றதுக்குலாம் வார்த்தை இல்ல. ஆனா உன் செகண்ட் தங்கச்சி அருந்தவாளு ராதா இருக்காளே, அவளெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல நீ எதுக்கு சேர்க்கணும்? உன் வசதிக்கு தகுந்த மாதிரி சாதாரண ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியது தானே. இந்த வரல, என் மூத்த தங்கச்சி நேஹா சின்ன வயசுல இருந்தே என் கூட இருந்து என் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சு வளர்ந்தவா. அதனால அவ புரிஞ்சு நடந்துக்கிடுவா. ஆனா என் இளைய தங்கச்சி கடைக்குட்டி ராதா அப்படி கிடையாது. அவ நான் வளர்ந்ததுல இருந்தே அண்ணன் நம்மள நல்லா வச்சிருக்கான், நல்ல வசதியா தான் அண்ணன் இருக்கான்னு ஒரு மைண்டோட அவ இருக்கிறா. அவ ஆசைப்பட்டதும் அந்த ஸ்கூல்ல சேரணும்னே, அதை நிறைவேற்றுறது தானே அந்த அண்ணனோட கடமை. எல்லாருக்கும் பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை இருக்கும் தான். ஆனா எம்மா பெரிய ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்க. ஆனா அது உன் ரேஞ்சுக்கு அதிகம்டா. இந்த பாருடா, சின்ன வயசுல நானும் என் நேகாவும் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனா எங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால எங்களால முடிஞ்ச ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ படிச்சிட்டோம். ஆனா என் தங்கச்ச படிக்க வைக்க நான் இருக்கேன்டா. அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை படிக்க வைக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் என் தங்கச்சிக்கு கிடைக்கட்டுமாடா. நேகாவை பாரு, அவளை நினைக்க முச்சல எனக்கு இன்னமும் கஷ்டமா தான் இருக்கு. டேய், நானும் உன்கிட்ட அதை பத்தி தாண்டா கேட்கணும்னே இருந்தேன். நீ இந்த ஊருக்கு வரும்போதே உனக்கு என்ன தெரியும்? அப்பத்துல இருந்தே நான் உங்க வீட்டுக்கு வரேன் போறேன். ஆனா அவ என்ன ஒரு இடத்துல தலை நிமிர்ந்து பார்த்ததுல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினதே இல்லடா. ஏன் உன் தங்கச்சி நேகா மட்டும் அப்படி இருக்கா? சின்ன வயசுல அவளுக்கு ஏற்பட்ட அந்த காயம் தாண்டா மனசுல இன்னும் வடுவாவே இருக்குது. என்ன தவிர எல்லா ஆம்பளையிலும் அவ தப்பாவே நினைக்கிறா, நல்லவங்க இல்லைன்னு தான் பாக்குறா. நானும் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கம்மா, நல்லவங்களும் உண்டு. நீ அவ யாரையுமே நம்ப மாட்டுக்கா, என்ன தவிர யாரையுமே நம்ப மாட்டுக்கா. நான் என்னடா பண்றது? டேய், அப்போ மத்தவங்கள விடுடா. நான் உன் ஃப்ரெண்டு தானே, அப்பாவை என்கிட்டயாவது பேசலாம்ல. ஏல லூசு பயல, நீ ஆம்பளை தானே. அவதான் என்ன தவிர மத்த ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன பொம்பளையா அவங்ககிட்ட பேசுறதுக்கு? ஆமாடி, வருவாரு. மன்மதன் படத்துல நடிச்ச சிம்பு சார் வருவாரு. நீ வெயிட் பண்ணிட்டே இரு. அம்மா விஜய பாருங்க. டேய், என் பொண்ணுக்கு என்னடா குறை? என் பொண்ணு பார்க்க அப்படியே மகாராணி மாதிரி இருக்கா. ஆமா, உங்க அண்ணனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு நீ நினைக்க? இந்த பாருங்கம்மா, பொண்ணுன்னா அழகா சாரியில அப்படியே தேவதை மாதிரி இருக்கணும். அப்புறம் தலையில நேர் ஊச்சி எடுத்துருக்கணும். அப்புறம் அவங்களோட 6 அடி கூந்தலை பின்னி போட்டு பின்னலையே மறைக்கிற அளவுக்கு நிறைய பூ வச்சிருக்கணும். அப்புறம் நெத்தியில பெரிய பொட்டு ஒண்ணு வச்சிருக்கணும். கால் நிறைய கொலுசு போட்டிருக்கணும். அப்படியே நடந்து வந்தா ஜெகன் படத்துல வர்ற ஜெகன்மோகினி பிசாசு மாதிரி இருக்கும். அவளை பிடிச்சி இவனுக்கு கெட்டி வைங்கம்மா. இப்போ உள்ள பசங்க எல்லாம் மாடலான பொண்ணு வேணும்னு அலையிற காலத்துல சேலையா சுடிதாராம் பூவா. போடா போடா. டேய், நீ பேசுறத பார்த்தா பொண்ணு எதுவும் செட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லம்மா, அப்படி ஒரு ஃபேமிலி லுக்கா ஒரு பொண்ணு நம்ம அண்ணனுக்கு பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். இந்த பாருங்கம்மா, நம்ம 2 அண்ணனை வேணாலும் நம்புங்க, ஆனா இந்த விஜயை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. அவன் காலேஜா சூப்பர் பிகர் இருக்கான்னு தேடி தெளிறான்னு நான் கேள்விப்படுறேன். இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிடுங்கம்மா. இல்லம்மா, அவதான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் எந்த பொண்ணுமே பார்க்கலமா. நாளா குட் பாய். அம்மா, அண்ணாக்கு ஐடில ஒர்க் பண்ற பொண்ணெல்லாம் வேண்டாமா. ஏதாவது பிசினஸ் பாக்குற பொண்ணா பாருக்குமா. அப்பதான் நம்ம ஃபேமிலிக்கும் செட் ஆகும். ஐடில வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுல்லம்மா. சரிடா, அதை பத்தி அம்மா யோசிக்கிறேன். இது என் ஃப்ரெண்டு பொண்ணு, அவ வேற கூப்பிட்டுருக்கா. சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். என்னடா? ஓகேம்மா. ஏ அமிர்தா, நீ ஏன் விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? உன் சாப்பாடை பார்த்து சாப்பிடு. வீரத், நம்ம வடபழனி முருகர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஐயர்கிட்ட 1 லேக் செக்கு தாரேன்னு சொல்லியிருக்கேன். நீ போற வழியில அந்த செக்கை கொடுத்துட்டு போயிரியாடா?
ஓகேம்மா. டேய் அஜய், நான் செக்க போய் கோயில்ல கொடுத்துட்டு நான் டேரக்டா நம்ம ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிண்ணா. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். விராட், இப்போதைக்கு இந்த அமௌண்ட்டை கொடு அந்த ஐயர்கிட்ட. எக்ஸ்ட்ரா வேணும்னா கோயில் கொடை எனக்கு தருவாங்களான்னு மட்டும் சொல்லியிருப்பா. ஓகேம்மா, சரி பாய் அமிர்தா. பை பை அண்ணா. ஏய் அஜய், நீ ஆபீஸ்க்கு போற வழியில அமிர்தாவை காலேஜ்ல ட்ராப் பண்ணிடுறியாடா? ஓகேம்மா, நான் அவளை டிராப் பண்ணிடுறேன். அமிர்தா சீக்கிரம் சாப்பிடு. என்னது, அஜய் அண்ணன் கார்ல போகணுமா? அஜய் அண்ணன் கார்ல போனா இந்த விஜய் நம்ம காலேஜ் முன்னுக்கு வந்து நிப்பானே, அது நமக்கு தெரியாம போயிடும். அப்புறம் பிரின்சிபல் பார்த்தா நம்மளை வந்து கிண்டல் அடிப்பாளுங்க. அஜய் அண்ணன் கார்ல போக கூடாது, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். இந்த விஜய் பைக்ல தான் போகணும். அவனை வெளியே அனுப்பிவிட்டு தான் நம்ம காலேஜுக்குள்ளே போகணும். இல்லாட்டி கேட்டு வாசல்லே நிப்பான், நம்மளை அசிங்கப்படுத்த விட மாட்டான் அன்னைக்கு. என்னடி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் சாப்பிடு. அண்ணன் உன்னை கொண்டு காலேஜ்ல ட்ராப் பண்ணல. அம்மா, நான் அஜய் அண்ணன் கார்ல போகலம்மா. ஏன் அமிர்தா என் கார்ல வரல? வேற எப்படி நீ காலேஜ் போவா? அண்ணா அஜய் அண்ணா, நீ இங்க மூடின கதவை நம்ம காலேஜ் பக்கத்துல போய் தான் திறப்பா. எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி ஷையா இருக்கும். நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு ஆசைப்படுறேன். அதனால நான் விஜய் அண்ணன் பைக்ல இன்னைக்கு காலேஜுக்கு போறேனே. அட கழுத, நீ எதுக்கு என் பைக்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி. நான் உன் காலேஜ் முன்னாடி வந்து நின்னுருவேனோ பயத்துல தானே என் கூட பைக்ல வர. நீயே இவ்வளவு கேடியா இருக்கும்போது நான் உன் அண்ணன்டி. அப்ப நான் எவ்வளவு பெரிய கேடியா இருப்பேன். நீ எவ்வளவுதான் நான் வரக்கூடாதுன்னு பிளான் போட்டாலும் நான் உன் காலேஜ் முன்னாடி தான் வந்து நிப்பேன். அப்புறம் என் ஆளை தேடாம நான் விடவே மாட்டேன். ஏண்டி எலியும் பூனையுமா எப்போ பார்த்தாலும் நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. அப்புறம் ஒரே பைக்ல தான் போவேன்னு சொல்ற, அங்கேயும் போய் சண்டை போட்டுட்டு போறதுக்கா? சரிம்மா, அவ ஆசைப்படுற மாதிரி அவன் கூட பைக்ல போட்டோம். அவ ஆசை தானமா நம்ம ஆசை. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி அமிர்தா, பார்த்து காலேஜ் போ. டேக்கர். சாரி அஜய் அண்ணா, நாளைக்கு கண்டிப்பா உங்க கூட தான் கார்ல வருவேன். தப்பா நினைச்சுக்காதண்ணா. அமிர்தா, இதுல என்ன இருக்கு? நோ ப்ராப்ளம். டேய் விஜய், அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி சாப்பிட்டாங்களா, டேப்லெட்லாம் ஒழுங்கா போட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கடா. ஏமா, நீங்க வீடியோ கால் பண்ணி பேச வேண்டியதானே? நீங்க பேசினா அப்பாவும் பார்த்த மாதிரி இருக்கும், பேசின மாதிரி இருக்கும்ல. அப்புறம் அப்பாவும் சந்தோஷப்படுவாங்களே. உங்க அப்பா அப்படியே சந்தோஷப்பட்டு கிழிச்சிருவாரு. நேர்ல பார்த்தாலே அவர்கிட்ட 1/2 மணி நேரம் நின்று பேச முடியாது, இதுல வீடியோ காலாம். அதெல்லாம் வேண்டாம், நீ கால் பண்ணி பேசிக்கோ. டேய் விஜய், அம்மா போய் சொல்றாங்கடா. ஏய் அமிர்தா, நான் என்னடி போய் சொல்றேன்? அம்மா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதுங்க, நீங்க சரியான ஆளுமா. டேய் விஜய், அம்மா நைட்ல என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம கோம் கிரீன் தியேட்டர்ல அப்பாவை ஜூம் பண்ணி பெருசா வச்சு அப்பா பக்கத்துல நின்று அப்பா மூஞ்ச பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்கடா விடிய விடிய. ஆனா உன்கிட்ட எப்படி கதை விடுறாங்க பாத்தியா? அப்போ அமிர்தா, நைட்ல நீ தூங்குறது இல்ல, அம்மா என்ன பண்ற நீ நோட் பண்றதுதான் வேலையா வச்சிருக்கியோ? அமிர்தா, அம்மாவை ரொம்ப ஓட்டாத. அம்மா வெக்கப்படுறாங்க பாரு. பாய்மா. டேய், பல்ல காமிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காதடா, சீக்கிரம் சாப்பிட்டு தொலை. நான் உன் பைக்கு கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. இன்னைக்கு உன்னை நான் தனியாவே விட மாட்டேன். சரிம்மா, நானும் கிளம்புறேன். நல்லா அண்ணன் தங்கச்சி வாச்சிச்சிங்க பாருங்களா. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் எங்க போனாலும் 2 பேரும் தான் எங்கனாலும் போறாவ. என்ன பிள்ளைகளோ. பாட்டி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஏனேஹா இப்பதே கிளம்புற? மணி ஆயிடுச்சோ? ஆமா பாட்டி, மணி ஆயிட்டு. நான் 8:25க்குலாம் காலேஜுக்குள்ள இருக்கணும்ல பாட்டி. ஆமா, உன் தங்கச்சி அந்த மேனாமணிக்கு கிளம்பிட்டாளா என்ன? அம்மாச்சி அம்மாச்சி, சத்தமா பேசாதீங்க. அவ காதுல விழுந்து அவ கோவப்படுவா. ஆமா, அவ கோவத்தை கொண்டு குப்பையில போடு.
பள்ளி கூட படிக்கிற பிள்ளை, வண்டிக்காரன் வர்றதுக்கு முன்னாடி அவ கிளம்பி வந்து நிக்க வேண்டாமா? வருவா பாட்டி, அவளுக்கு இன்னும் டயம் இருக்குல்ல. அவ 8:40க்குள்ள போனா போதும் பாட்டி. சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. செலவுக்கு எது காசு எதுவும் வேணுமா? காசுலாம் இருக்கு பாட்டி. அண்ணன் எனக்கு 20 ரூபா தந்தாங்களா, அது என்ன வச்சிருக்கேன். ஏண்டி நேஹா, உங்க அண்ணன் அந்த 20 ரூபாவை திங்கக்கிழமை கொடுத்ததுடி. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஆகுது, இன்னும் நீ அந்த 20 ரூபா வச்சிட்டு இருக்கியா? நீ காலேஜ்ல பிள்ளைங்களோட வாங்கி திம்பியா இல்லையா? என்ன பாட்டி 20 ரூபா நீ சாதாரணமா சொல்றா? அந்த 20 ரூபாய சம்பாதிக்க அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா? எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே அண்ணன் வாங்கி தரான். இங்க வந்து சாப்பாடு நான் கொண்டு போயிருக்கேன். அப்புறம் ஏன் நான் வாங்கி சாப்பிடணும்? எனக்கு எதுவே போதும். ஆமா, ஒருத்தி என் பேரங்காசை அழிக்க கூடாதுன்னு இருக்க, இன்னொருத்தி இருக்காளே உன் பேரங்காசை அழிச்சே தீர்வான்னு இருக்கா. ரெண்டும் ரெண்டு விதமா இருக்குதுங்க. ராதா, ஸ்கூல் வேன் வந்துட்டு, சீக்கிரம் வா. இதோ வரேக்கா. சிறு செடிகளும் நடலாம் விதவிதமாய், ஏதோ ஏதோ தனித்துவம் அவளிடம் ததும்பிடுமே ஒரு ஊரு அழகே அழகே. ஆமா, இந்த மூஞ்சுக்கு ஒரு என்ட்ரி சாங். நீங்க என்ட்ரி சாங் போட்டு முடிக்கிறதுக்குள்ள வேனே போயிட்டு போல. அங்க வேன் சத்தத்தையே காணுமே. ஆமா அட்மின், என் மூஞ்சிக்கு ஏன் என்ட்ரி சாங் போட்டீங்க? இதோ உட்காந்துருக்கேன். இந்த கிளவி மூஞ்சிக்கு ஒரு என்ட்ரி சாங் போடுங்க. போடலையும் தான் அது கடுப்புல கத்துது. ஏ ராதா, அம்மாயி அப்படிலாம் திட்டக்கூடாது. அம்மாயி வெளியே வேன் நிக்குதான்னு போய் பாருங்களாம். வேன் சவுண்டே காணும். ஆமா, அவ மினுக்கிற மினுக்குக்கு வேன்காரன் எப்படியோ விட்டு போயிடுவானே, எரிஞ்சு போச்சு. ஏண்டி ராதா, ஸ்கூலுக்கு போகணும்ல, கொஞ்சம் முன்னக்கூட்டியே கிளம்ப வேண்டியதானே? ஏன் கரெக்டான நேரத்துல தான் கிளம்பி வருவியா? அக்கா, என்னெல்லாம் உன்ன மாதிரி ஒரே குதிரை கொண்டையை போட்டுட்டுலாம் வர முடியாது. எங்க ஸ்கூல்ல எல்லாம் எல்லா பிள்ளைகளும் ஹேரை எவ்வளவு ஸ்டைலாலாம் போட்டு வரேன் தெரியுமா? அதே மாதிரி நான் ஸ்டைல் பண்ணிட்டு தானே ஸ்கூலுக்கு போகணும். இந்த பாரடி ராதா, நம்ம ஸ்டைல் பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் அண்ணே நம்மள ஸ்கூலுக்கு அனுப்பல. நல்லா படிக்கணும்னு தான் அண்ணே கஷ்டப்பட்டு நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புறான். உன்னை நீ அதை மனசுல வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் அண்ணனை மனசுல நினை, தன்னால படிப்பு வரும். இந்த ஸ்டைல் எல்லாம் நமக்கு சோறு போடாது, படிப்பு மட்டும் தான் சோறு போடும். அதனால படிப்புல கவனத்தை செலுத்து. ஐயா, அம்மாய்க்கு அப்புறம் அடுத்த கிழமை நீ தான் ஆவுனா அட்வைஸ் தூக்கிட்டு வந்துருதா? போக்கா, எனக்கே டைம் ஆகுது, வண்டியை வேற காணும். எம்மா நேஹா, வேன்காரன் உன் தங்கச்சியை விட்டுட்டு போயிட்டான். என்னது, வேன் போயிட்டா? அம்மாயி அப்புறம் எப்படி இவ ஸ்கூலுக்கு போறது? உன் தங்கச்சி அப்படியே கொடி நடைய நடந்து போசல. அவன் என்னன்னா மாசத்துக்கு 2000 ரூபாய் வேனுக்கு கொடுக்குறான். இவ வாரத்துல 2 நாள் மட்டும்தான் வேன்ல போறான். மீதி நாள் எல்லாமே அவன் தான் விட்டுட்டு வரான். நீ நடந்து போறாதா? அப்பதான் உனக்கு அந்த அருமை தெரியும். நான் ஏன் நடந்து போனோம்? அதான் என் டிரைவர் இருக்காரு, எங்க அண்ணன். அவருக்கு கால் பண்ணா அவர் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட போறாரு. இந்த பாரு, அண்ணனை டிரைவர் நினைச்சு கடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சு போடுவேன். அண்ணனை போன் பண்ணி வர சொல்லி ஸ்கூலுக்கு ஒழுங்கா போற வழிய பாரு. சரி அம்மாயி, நான் கிளம்புறேன். கதவெல்லாம் லாக் போட்டுக்கிடுங்க. கதவை திறந்து போட்டுலாம் இருக்காதுங்க. வெளியே எங்கேயும் போகாதுங்க. பார்த்து இருந்துக்கிடுங்க பாட்டி. ஏ ராதா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கு அவனுக்கு? அவனே பாவம், காலையிலேருந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவன் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். அந்த பையனை கொடுமைப்படுத்தாமல் விட மாட்டியா? அவன் பாவலடி, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க. போ கிழவி, எங்க அண்ணே எனக்காக எது வேணாலும் செய்யும்.
டேய் ஆல்வின் ஓ போன் தான் அடிக்கி. ஏல எடுத்து பாருல, கஸ்டமரா இருந்தா போன் அட்டன் பண்ணாத, அப்படியே வை, வேலையை முடிச்சிட்டு நான் பேசிக்கிட்டேன். டேய் உன் தங்கச்சிடா. தங்கச்சா என்னாச்சுன்னு தெரியல. டேய் போன கொண்டா. டேய் பிரதமர் மோடி கால் பண்றாருன்னு சொல்ல கூட நீ இவ்வளவு வேகமா ஓடி வர மாட்ட போல. ஆனா உன் தங்கச்சி கால் பண்றான்னு சொன்னா இப்படி ஓடி வர ஏன்டா? ஏன்னா பிரதமர் மோடிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா என் தங்கச்சி அவ்வளவு தூரம் எனக்கு முக்கியம். போன கொண்டால ஏதாவது அர்ஜென்டா போன் பண்ணிட போறா. ஆமா இவ தங்கச்சி போன் பண்ணியிருந்தாலோ அப்படி என்னத்த சொல்லிட போறா? அண்ணா நான் ஸ்கூல் பஸ் விட்டுட்டேன் அப்படின்னு தானே வாரத்துல 3 நாள் சொல்லிட்டு இருக்கா. ஏல சதீஷ், நான் அர்ஜென்டா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க. எதுக்குடா? என் தங்கச்சி ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாலாம், அவளை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வரேன். ஏண்டா ராதம்மா, இன்னைக்கும் பஸ் விட்டுட்டியா? ஆமாண்ணா, கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டா பஸ்ஸுக்காரன் போயிட்டான். சரி பரவாயில்லம்மா, சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேண்ணா. ராதா குட்டி, செலவுக்கு காசு இருக்கா? காசு எதுவும் வேணுமா? அண்ணா செலவுக்குலாம் காசு இருக்கு, ஆனா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி மேம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கண்ணா. தானடா ஃபீஸ் கட்டணும், அதுக்குள்ள ஃபீஸ் கட்டுற நாள் வந்துட்டா? அண்ணா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டணும்லண்ணா. நீங்க கட்டினது 3 மாசத்துக்கு முன்னாடி, மறுபடியும் 3 மாசம் ஆயிட்டுண்ணா. சரி எவ்வளோடா அமௌண்ட்? 50,000 அண்ணா. $50,000 உடனே கட்டணுமாடா? ஆமாண்ணா, எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க. நாங்க 4 பேர் தான் ஃபீஸ் கட்டல. எங்களுக்கு 2 days டைம் தந்திருக்காங்க. நீ அதுக்கு முன்னக்கூட்டி எப்படியாச்சும் கட்டிருண்ணா, இல்லாட்டி எனக்கு அசிங்கமா இருக்கும். சரிடா, அண்ணனை பிடிச்சிக்கோ, அண்ணன் கிளம்புறேன். ஆ சரிண்ணா. பாருடா, பீஸை பத்தி நீ எந்த கவலையும் படாத, அண்ணன் நாளைக்கே கட்டிடுவேன். நீ பீஸை பத்தி நினைச்சு படிப்புல எதுவும் கவனத்தை விட்டுறாதடா, நல்லா படி. ஆ சரிண்ணா. வரடா, காலேஜ் கேட் வாசல்ல என்ன விட்டியா? திரும்பி பார்க்காம ஹாஸ்பிட்டல் போயிடணும். அங்க மட்டும் நின்ன நான் அண்ணனையும் உன்னை பார்க்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. சரி அமிர்தா, அண்ணன் உன்னை விட்டுட்டு உடனே கிளம்பிடுவேன். ஆல்டா விஜய், என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா நீ அவளை ஒரு மாதிரி பாத்தியா, உங்க அண்ணன் மொழியே சரியில்லையே. நீ ஏன்டா என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி என்ன ஏன்டா அசிங்கப்படுத்துற? யாரு? அந்த ஆந்த மாதிரி உருண்டையா கண்ணு வச்சுட்டு ஒருத்தி இருப்பாளே, அவ தானே உன்கிட்ட சொன்னா? ஏண்டா நான் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன், ஆனா அடையாளம் எதுவும் சொல்லலையே. நீ கரெக்டா அவளை சொல்றனா, அப்ப நீ அவளை பாத்தியா? சேச்சே, அவளெல்லாம் யார் பாப்பா? கண்ணும் மண்டையும். அவதான் என்ன குறுன்னு பார்த்தா. யாரு யார பார்த்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அண்ணா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன காலேஜ் வாசல்ல டாப் பண்ணமா, பேசாம கிளம்பிடணும். கண்ணு காலேஜுக்குள்ள வந்துச்சு, கண்ணை நோண்டி காக்காவுக்கு போட்டுருவேன். சரிடா அமிர்தா குட்டி. ஏன் இவ்வளவு பைய போறா? எனக்கு டைம் ஆகுதுல, கொஞ்சம் வேகமா போ. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜா முன்னாடி பாருடி, ஒரு பைக்கார தேர் மாதிரி வண்டி அசைச்சிட்டு போறான். அவங்க ஃபாஸ்டா போனா தானே நம்மளும் ஃபாஸ்டா போக முடியும். இல்ல ஆர்மி அடிடா, சவுண்ட கேட்டு ஓரமா போட்டோம். இதுகளுக்குலாம் யார் தான் லைசென்ஸ் கொடுத்தானோ தெரியல.
இருக்கிறது? சவுண்ட குறைடா. டேய் ராதா, அவங்க பாட்டுக்கு அவங்க ஆரம் அடிச்சுட்டே போறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வாய் கொடுக்காத. நம்ம வேணா நம்ம ஓரமா போவோம். ஓய் பாப்பா, நாங்க ஃபாஸ்டா போடுவோம், கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க பாஸ்டா போறதுக்கு என்ன ஆம்புலன்ஸா ஓட்டுறீங்க? பைக் தானே ஓட்டுறீங்க? பையாவே வாங்க. டேய் விஜய், உன்னையும் ஒரு பிள்ளை கலாச்சி விடுடா. சரி சரி விடு, ஸ்கூல் பொண்ணு தானே, கலாய்ச்சா கலாய்ச்சிட்டு போறா.